சொல்லவே வேணாம். சும்மா நான் மைக்கை வச்சு சொல்லவே வேண்டாம்னா சொல்லு. அப்ப எதுக்கு படத்தோட கேமராமேன் கூட்டு வந்து உட்கார மைனா குமிக்கல மாதிரி சாதனையால வந்து இவரை பத்தி சொல்லவே வேண்டாம்னா என்ன மனசுக்கு தாங்கல எனக்கு. மைனா கும்கியோட கேமராமேன். ஏன்னா இவருக்கு அறிமுகம் தேவையில்லைண்ணே. சொல்லுங்க எல்லாரும். நடிகரா இருந்தாப்பா அறிமுகம் தேவையில்லை. அவர் சொல்லணும் 10 முறை சொல்றாங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். ஆதம் சினிமா வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்க விஜய் ஷாம்லா. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் சினிமாவில் இன்னைக்கு யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலகலப்பான டீம் இவங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ திரு மாணிக்கம் படத்தோட டீம் கூட தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இவங்க கிட்ட நிறைய விஷயங்களை வந்து பேச போறோம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாயாண்டி குடும்பத்தாருக்கு அப்புறம் இப்போ இந்த திருமாணிக்கம் குடும்பத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாருடைய முகத்திலையுமே ஒரு இந்த புன்னகை வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலா அந்த படத்தோட பேர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட கதை எல்லாருக்குமே ஒரு குடும்பம் அப்படின்ற கதை வந்து எல்லாருக்குமே தோணும் சார். ஆனா அந்த படத்தோட பேரே வந்து திருமாணிக்கம் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பேர் எங்க இருந்து ஆரம்பிச்சிருந்தது? திருநா வந்து தெய்வம்னு அர்த்தம். ஒரு சாதாரண மனிதன் எப்படி தெய்வம் ஏங்க மைக்ல பேசினாதான் கேட்கும். நீங்க பாட்டு கையை ஆட்டிக்கிறீங்கன்னா அப்படி முதல்ல இருந்து ஆரம்பிங்க. முதல்ல இருந்தா நீ முதல்ல இருந்த பாப்பா தான் பேசிருச்சேன். திருனா தெய்வம்னு ஒரு அர்த்தம் இருக்குங்க. ஒரு சாதாரண மனிதன் எப்படி தெய்வத்தன்மை அடைகிறான் அந்த ஒரு அடிப்படை உண்மையை வச்சுக்கிட்டு தான் திருமாணிக்கம் டைப் மாறுச்சு. திருவுக்கு வந்து திருன்றது மரியாதைக்குரியவன் இல்லையா தம்பி? திருவுடைய அடிப்படை திருனா தெய்வம். மைக்ல பேசினீங்கன்னா ஜனங்களுக்கு கேட்கும். திருனா வந்து தெய்வம்னா திருப்பதி, திருச்செந்தூர் அதெல்லாம் வந்து திருன்றது ஒரு பக்தி மார்க்கத்துல தெய்வத்துக்கு சமம். திருநாவுக்கரசர். ஆமா, நாவுக்கரசர் திரு ஆயிட்டாரு. திரு வில்லிபுத்தூர். ஆமா. திரு வரங்கம். ஆமா. தம்பி ஸ்ரீரங்கம். திரு புகழை பாட பாட வாய்மனத்தில் அப்படி ஆரம்பிச்சதுதான் அண்ணன் வந்த உடனே ஆப்டா இருந்தது. அதுக்கு பிறகு இந்த டீம் அப்படியே ஃபார்ம் ஆச்சு. நல்ல நல்ல நண்பர்கள், நல்ல நல்ல நடிகர்கள், நல்ல நல்ல டெக்னீஷியன்லாம் இந்த படத்தை வந்து அமைஞ்சுக்கிட்டாங்க. சொல்லவே வேணாம். சும்மா நான் மைக்கை வச்சு சொல்லவே வேண்டாம்னா சொல்லு. அப்ப எதுக்கு படத்தோட கேமராமேன் கூட்டு வந்து உட்கார மைனா குமிக்கல மாதிரி சாதனையால வந்து இவரை பத்தி சொல்லவே வேண்டாம்னா என்ன மனசுக்கு தாங்கல எனக்கு. மைனா கும்கியோட கேமராமேன். ஏன்னா இவருக்கு அறிமுகம் தேவையில்லைண்ணே. சொல்லுங்க எல்லாரும். நடிகரா இருந்தாப்பா அறிமுகம் தேவையில்லை. அவர் சொல்லணும் 10 முறை சொல்றாங்க. இங்க பாருங்க, என்னுடைய அன்பு நண்பர் சுமாரான இவர் வந்து கும்கி மைனெல்லாம் பண்ணிட்டு இப்போ திருமாணிக்கம் பண்ணுறாரு. நடுவில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பட் அந்த இயற்கை சார்ந்த இடத்துக்குன்னா இவருக்கு ஸ்பெஷல். இயற்கையுடைய தம்பி ஹீரோவனுக்கு தம்பி நிமிர்ந்தனில் படம் எடுக்கிறவங்க இதெல்லாம் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. யாரே கூகாடலி கன்னடத்தில் பண்ணும்போது என் தம்பி தான் பண்ணா. அப்புறம் நிமிர்ந்தனில் ஒளிப்பதிவு பண்ணாரு. அதுக்கு முன்னாடி அவருடைய கேமராவில் நடித்த படங்கள் ஏன் ஷார்ட்டையில் அவர் தான் நிறைய பொசிஷன்ஸ் எடுத்தார். அப்புறம் நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். அவனுடைய கேமராவே அழகு. இப்போ போடுங்க. ஆமாம், சொன்னதை எடுத்து தூக்கிட்டு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தம்பி விஜய் படத்தில், பைரவா படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன். அவர் தான் கேமராமேனு. அப்புறம் இவரை பற்றி சொல்லவே தேவையில்லைன்னா இப்படிதான் வந்து இந்த யூனிட்டை கலகலப்பா வச்சிருப்பாரு அண்ணன். ஒரு பஸ்ல தொடர்ந்து ஒரு 4 நாள் நாங்கள் எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆர்டிஸ்ட், அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்கல்ல, அவங்க கூட எடுத்தோம். இவங்க சீக்வன்ஸ் வரப்பெல்லாம் அவங்க டயர்டாக கூடாதுன்றதுக்காக நிறைய காமெடிகள், ஜோக்ஸு, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்கள் பேர் என்னமா கட்டு, மொத்தமாக அந்த ஒரு பஸ்ஸில் இருக்கிற அத்தனை பேசஞ்சரை கண்ட்ரோல் பண்ணார். அண்ணன் இருந்தாலும் அந்த இடத்துக்கு பயங்கர கலகலப்புக்கு பஞ்சம் இல்லைன்றது மைக் அடுத்தவங்களுக்கு கன்ஃபார்ம் இருக்கு. ஒரு நிமிஷம் இருக்க நீங்கள் பேசுங்க. நான் பேசிட்டேன். ஆமாம், கேள்வி தம்பி கேள்வி பதிலுக்கு கேள்வி தேவை. அப்படி என்ன உலக அதிசயம் கேள்வி கேட்ட போது இந்த படத்தை பத்தி அனுபவத்தை சொல்லு. கேட்டப்பா
இல்ல சார், என்ன சார், எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நான் அதுக்கு எல்லாம் வேலை பார்க்கணும். அவங்க கவலைப்படாத, இந்த பிரச்சனையெல்லாம் அவன் வேலை போச்சுன்னா வீட்டுல போயிட்டு கும்பிட்டு விழுந்தாலும் உனக்கு வேலை மீட்டு கொடுத்தாங்க. 1450 ரூபாய் ஜிஎஸ்டியோட சம்பளம் எக்ஸாம் வாங்கி கொடுத்தாங்க. இல்ல இந்த இன்டர்வியூ வந்து உனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். நீங்க எல்லாமே ஒரு இறுக்கமா தான் இருந்திருப்பீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல. இந்த கலகலான்னு இருக்கிறது ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்களும் உள்ள பூந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே சார். கேள்வி நானே பதில் நானே. மரியாதை இதை விடவாடா செல்லாம். யார் இதை விடவா? இன்னைக்கு அப்பா உட்கார்ந்து இருக்கிற சபாநாயகர் இருக்கையில என் சங்கமித்ரா உட்கார்ந்து இருக்கு. ஆமா, வந்திருந்து 2-3 வாட்டி சாரும் பதிவு பண்ணிட்டாரு. நன்றி சார். கேள்வியை போடுங்க. அவர் பதில் சொல்லணும். சொல்லு சங்கு. செல்லம்மா, நல்ல கேள்வி வரும் அதுக்கு. கடவுள் இலை படத்துல இருந்தே வந்து உங்களோட காமெடிஸ் வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம் சார். இப்ப இந்த படத்துல வந்து என்ன மாதிரி அளவுக்கு காமெடி இருக்கு, ஸோ உங்களை எந்த அளவுக்கு பார்க்கலாம் சார்? இதில் ஒரு 4-5 சீன் வர மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கிற. சீன் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சீன் இருக்கும். பட்டு அது காமெடிங்கிறது அங்கங்கே இழையோடின மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கணும். ஏன்னா ஃபுல் கண்டென்ட் வந்து ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவம், நேர்மையை குறித்து ஓடக்கூடிய ஒரு ஓட்டம், ஒரு பரபரன்னு இருக்கும். ஒரு அன்பு நேர்மை சார்ந்த ஒரு கதை. அதுக்காக அப்படியே சோகம் புழிஞ்செடுத்துன்ற மாதிரி இல்லை, அப்படியே தீயாக பற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு திரைக்கதை. இதுக்கு நடுவில் அங்கங்கே சின்ன இழையோடின காமெடிகள். நானும் இருக்கேன், ஸ்ரீமன் சார், கருணாகரன், இதுன்னு நிறைய நல்ல ஆர்டிஸ்ட்டுகள் இந்த இதுக்கு. ஒரு நல்ல கதை நல்ல எல்லாரையும் தேர்ந்தெடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தாகம் எடுப்பவனை தண்ணீரும் தேடுன்ற மாதிரி இது அட்டகாசமாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அற்புதமான இசையே விஷால் சந்திரசேகர் அப்படியே போட்டிருக்கார். பெரிய ஒரு என்ன சொல்கிறது, சிம்பனி மாதிரி இருக்குது சில இடங்கள்லாம் கேட்குறதுக்கு. ஸோ அருமையான அற்புதமான படத்தில் நடித்த ஒரு சந்தோஷத்தோடு இருக்கேன். சில படங்கள் நமக்கு ஒரு நல்ல நட்பை கொடுக்கும், சில படங்கள் நல்ல பேமெண்ட் கொடுக்கும், சில படங்கள் அந்த ஸ்பாட் சந்தோஷத்தை கொடுக்கும். இது எல்லாத்தையும் கொடுத்து மேற்கொண்டு ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப அற்புதமான படத்தில் நடிச்ச சந்தோஷம் இருக்கேன். அங்கே ஸோ ஆடி லான்ச்லேயே வந்து சமுத்திரக்கனி சார் வந்து பேசுப்பான்ட்டு உங்ககிட்ட இருந்து நிறைய பேச வச்சிருந்தாரு. ஸோ இந்த படத்தில் வந்து சமுத்திரக்கனி சார் கூட நடிச்சிருக்கீங்க, நிறைய விஷயங்கள். என்னோட நடிக்கல, நான் மாணிக்கமாக தான் அவர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து இள வயது மாணிக்கம் அவர். ஓகே, இளவயது மாணிக்கம். அந்த கதாபாத்திரத்தை வாங்கிய பாடத்தை தான் தம்பி படத்துல பிரதிபலிச்சிருக்காரு. சொல்லாதீங்க. ஓகே, ஆக்சுவலா சமுத்திரக்கனி ஒரு சமுத்திரக்காய். ஓகே, இப்போ இந்த படம் அப்போ சிம்பிளா முடிச்சிடலாம் சார். திருமாணிக்கம் படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா இருந்ததுக்கா. இது வரைக்கும் இந்த கேள்வி யாராவது கேட்டு கேட்க முடிஞ்சதா? நீங்க தானே சார் கேட்க முடிஞ்சதா? சொல்றா தம்பி, இந்த கேள்வி கூட ஒரு நாள் பதில் சொல்ல முடியல. ரொம்ப பெருமையா இருந்தது. இங்கிருந்து நிறைய கத்துக்கிட்டேன். நந்தா பெரியசாமி அங்கிள், சுகுமார் அங்கிள், தம்பிராமையா அங்கிள் எனக்கு தெரியும், சமுத்திரக்கனி அங்கிள், எல்லாருக்கிட்டையும் வந்து நிறைய கத்துக்கிட்டேன். ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. தேங்க்ஸ். எக்ஸலன்ட் பெர்ஃபார்மர் பாவன். அவன் வந்து எக்ஸலன்ட் பெர்ஃபார்மர். திறமைக்கு பல எல்லைகளை தொடுவான். அவன் வந்து அவ்வளோ நல்ல ஒரு நடிகன். அவ்வளோ ரொம்ப ஷார்ப்பாக சொல்ல வர விஷயத்தை கரெக்டாக கேட்டுட்டு கரெக்டாக வெளியே கொடுக்குற ஒரு புள்ள. ஒரு சிலருக்கு முகம் மட்டும்தான் நடிக்கும். இவனுக்கு உடம்புல இருந்து எல்லா உடம்பு மொத்த பாகமே நான் ரொம்ப வியந்து பார்த்தேன். ஏன்னா அந்த பகுதியை நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அண்ணன் தான் சொன்னாடி, அப்படியே ஹரி மாதிரியே இருப்பான், உன்னோட சின்ன வயசு போட்டோ எடுத்து பார்த்த மாதிரியே இருப்பான், பார்த்துக்க அப்படின்னு சொன்னார். உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்க்கும்போது தான் இன்னும் நமக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று எழுதணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி ஒரு பையன் நல்லா வருவாடா. இளம் பிராயத்தில் அங்கே ஆந்திரா வரைக்கும் போய் அடிச்சு நொறுக்கிட்டு வந்திருக்கான் பிள்ளை. சலார் படத்தில் அவர் தான். ஆமாம், சின்ன வயசு பிரபாசன் தான். ஆமாம், இவனை. ஆமாம் ஆமாம், எனிமி படத்தில் ஒரு ரிச் பாய்ஸ் செட்டப்பில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் கூப்பிட்டு வந்திருந்தாங்க பிள்ளைய. அவங்க அம்மா கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அது 2 பேரும் ஒரு பையங்க, சின்ன வயசு விஷால் அண்ட் சின்ன வயசு ஆர்யா. அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்துருந்தாங்களே. இந்த பையன் பளிச்சுன்னு கண்ணில் பட்டான். அந்த சைக்கிள் எடுத்து இப்படி போடான்னா சொன்னது அப்படியே கரெக்டாக செஞ்சான். ஒன்று தோடும்ல, திடுத்துப்புன்னு பார்த்தா மாணிக்கத்தில் வந்து மாணிக்கிறேன். சூப்பர் ஜூனியர் மாணிக்கம். தேங்க்ஸ். அந்த அம்மாட்ட கொடு. இங்கடா எதிரில் உங்கள் அம்மாட்ட கொடுக்க சொல்லுடா. அம்மாக்கிட்ட கொண்டு கொடுத்து வந்துடுறாரா? எந்திரிச்சு போடுறா தம்பி. யாருக்கு இல்லை கொடுத்தா இருக்கா?
அம்மா மனசில் பட்டது பதட்டம்லாம் சொல்லுங்கம்மா. அண்ணனை பார்த்து மைக்கை கிட்ட வச்சுருங்க. அண்ணனை பார்த்து பயப்படாதீங்க. சார் இதில் என்னென்னா நாளைக்கு ஷூட்டிங்னா எனக்கு இன்னைக்கு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் வந்து பாரதி ராஜா சார் இருக்காங்க, சமுத்திரகனி சார் இருக்காங்க, தம்பி ரமேஷ் சார் இருக்குது. எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்தேன், நான் பாரதி ராஜா சார் பார்க்க போகிறேன், ஒரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணி இதுவே எனக்கு போதும், நான் படத்தில் நடிச்சதே போதும். வந்து பார்த்தா யாரையும் காணோம். ஆனாலும் இப்பயாச்சும் எப்பனா ஒரு முறை பார்த்தேன்னா நான் கண்டிப்பாக நான் ஃபோட்டோ எடுத்துக்கணும் சார். அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், ஃபோட்டோ எடுத்துக்கணும். இதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் நந்தா சாருக்கு ரொம்ப நன்றி. அதோட கேமராமேன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா கும்கி படம் பார்த்து எத்தனை வாட்டி நான் பார்த்துட்டே இருப்பேன். இந்த மாதிரி கேமராமேன் சார் கூட நான் ஒர்க் பண்ண அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு. அவரும் உங்களை கும்கி எடுக்கிறதா நினைச்சு தான் எடுத்திருக்காரு. எங்கன்னா பின்னாடி எங்கன்னா நின்னுட்டா கூட சார் வந்து பெரியமா கேரக்டர் எங்க அப்படி எல்லாரும் கரெக்டா இது பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா. ஆக்சுவலாக வந்து சமுத்திரகனி சார் கூட மேடையில் வந்து பேச சொல்லும் போது அப்படியே ரொம்ப ஷையாக பேசுனீங்க. ஷார்ட்லலாம் வந்து சார் கூட எப்படி நடிச்சிங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அப்படி இருந்தது? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சார் சொல்லி கொடுத்தாரு? கிட்ட வச்சுக்கோ. சமுத்திரகனி அங்கிள் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அவங்க கூட நல்லாவே ஃப்ரீயாக பேச முடிஞ்சுது. எதுவாக இருந்தாலும் எங்கள் கூடயே ஷேர் பண்ணிப்பாங்க. நாங்கள் போன பிளேசஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தேக்கடி, குமுளி, வாகமன்றது ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். சமுத்திரகனி அங்கிளும் ரொம்பவே கேர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. உங்க மம்மியை பத்தி எதுவும் சொல்லலையே, டேடியை பத்தி மட்டும் சொன்னா எப்படி? பொல்லாத மம்மி சொல்லு. அனன்யா சேச்சியும் ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டாங்க. எங்க கூட நல்லாவே ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணாங்க டைம் எல்லாம். ஓகே, நீ பேசுகிறத பார்த்தா அந்த படம் ஃபுல் நகைச்சுவை படம் மாதிரில சொல்கிறேன். ரொம்ப ஜாலியாக இருந்தான். டூரிஸ்ட் பாஸ், தேக்கடியில் கொசுக்கடி இருந்துச்சாப்பா? இல்லை ஆக்சுவலாக நான் இவ்வளோ அழகான இங்கேயே வந்து இவ்வளோ எங்கேஜாக இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்னும் ரொம்ப நல்லா எங்கேஜாக இருக்கும். ஸோ நந்தா சார் வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஸ்டோரி நரேட் பண்ணும்போது என்ன மாதிரி தோணுச்சு? நம்மளுக்கும் இந்த கதையில் கண்டிப்பாக ஒரு இடத்துல ஏதாவது இடத்துல ஹோப் இருக்குன்னு எங்கே தோணுச்சு? ஆமாம், இல்லை அவர் ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. லைக் ஒரு ஒன்லைனாக தான் அப்படி சொன்னார். லைக் இன்னும் ஒரு அப்படியே ஒரு ஃப்ளாட்டான ஒரு கதையாக இருந்தது ஆரம்பத்தில் சொல்லும் போது. ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் வரும்னு. அதில் லைக் இன்னும் ஒரு சில கேரக்டர் மட்டும்தான் லைக் அப்போ ஆட் ஆன் ஆகிருந்தது. அப்போ வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து லைக் இன்னும் உள்ளே வரலை. ஓகேவா? லைக் ஒரு ஒன்லைன் சொல்லி லைக் இதில் லைக் முக்கியமான கேரக்டர்னு சொல்லி லைக் ஒரு 2-3 மட்டும் சொன்னார். அதில் ஒன் ஆஃப் த கேரக்டர் லைக் உங்களோட இது அப்படின்னு சொல்லி ஒரு மெக்கானிக். அது ஒரு கேரக்டர் ஒரு லைனில் சொல்லுங்க. 2.5 மணி நேரம் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் தம்பி வீட்டிலே சொல்லியிருக்கான், நான் கதை காத்துக்காம ஒத்துக்க மாட்டேன்ட்டு இருக்கிறான். அதனால தான் சொல்லியிருக்கிறேன். சொல்லுப்பா சொல்லுப்பா. ஆமாம், அந்த படத்தை பார்த்து தான் புக் பண்ணோம். அதை பார்த்து தான் கூப்பிட்டாரு, பேசினார். ஸோ ரத்ன சுருக்கமாக சொல்லணும்னா என்னுடைய கேரக்டர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ளே ஒரு தூசி வந்துச்சா எப்படி உறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி உறுத்துற ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. அதுவும் மிகப்பெரிய ஜாம்பவான் குழுவெல்லாம் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எனக்கு. இட் வாஸ் ரியலி குட். கல்யாணத்தில் பொண்டாட்டிகளை கொடுக்கும்போது பொண்டாட்டியோட தம்பியை போனஸாக கொடுத்துருவாங்க. அப்படி வந்து ஒரு கேரக்டர் பல பேரை நினைவுபடுத்துவாங்க. ஏன்னா அந்த பொண்டாட்டிகளோட தம்பியை பண்ற இம்சம் இருக்கு பாருங்க, பல சிக்கலுக்குள்ள இருக்கு. அவனுங்களை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா என்ன வேணாலும் ஏதோ நிறைய அனுபவப்பட்ட மாதிரி சொல்றீங்க. நம்ம பல இடங்கள்ல பாக்குறோம்ல, என் பொண்டாட்டிகள்லாம் தம்பி இல்லை அதனால பிரச்சனை இல்லை. பட் இங்க வந்து தம்பிக்கு ஏதாவது செஞ்சிடணும்னு பொண்டாட்டிகள் படுற பாடு இருக்குல்ல, அதில் கொண்டு போய் புருஷனை கோர்த்து விட்டுறது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பல இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். நிறையா நீங்கள் கண்ண மூடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அப்படியே அந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ஒரு உதாரணமான கேரக்டர் இது. தெய்வ மச்சான். தெய்வ மச்சான் தமிழ்நாட்டில் பிறந்து வந்து கர்நாடகாவில் போய் சுட்டானா கூட நம்ம கலை அதை நான் படத்தை பார்க்குற பொழுது நான் மதுரையிலேருந்து தம்பி கொண்டு வந்துருக்கீங்கன்னு போல நினச்சேன். நான் சொன்னேன், எனக்கு மணியை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு, மணிகண்டனை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. இவனோட ஆக்டிவிட்டீஸு எல்லாமே மணி பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். இவனுக்கு ஐ பவர் அது ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுதுல, ஆடியன்ஸே கனெக்ட் பண்ணுதுன்னா சொல்கிறேன். மைக் எங்க கொடுங்க, அண்ணன் தான் ரொம்ப நேரம் பேசிட்டார்ல.
தேவைப்பட்டா உள்ள வந்துடும். இந்த இவட கொடுங்க, பேசி முடிச்ச உடனே பேசுவோம். கேமரா அங்க இருக்குடா, அப்படி வச்சுக்கடா, நம்ம முகத்தை பார்க்கட்டும் மக்கள். டாடி வந்ததுலேருந்து எங்களை ரொம்ப கொஞ்சிட்டே இருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எப்படி இருப்பாரு டாடி? ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க எல்லாரும். ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஓகே. டைரக்டர் அங்கிளும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சொல்லி கொடுத்தாங்க. அது உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, உங்க ஐயா சொல்லி, உங்க அப்பா சொல்லி கொடுத்தாரா? சொல்லிட்டா. சரி சரி, சொல்லு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அடுத்த 3வது சென்டென்ஸ்க்கு வா. அண்ணே நீ அம்மா சமுத்திரக்கனி அப்பா கூட நடிச்ச ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஒரு வார்த்தைக்கு எல்லாம் அடிமையாயிடும். அதான் பேசு. கிளாப்ஸ் கன்ஃபார்ம் உனக்கு. என் பெயர் சொல்றா. நான் மாணிக்க மலை படத்தில் நடித்துள்ளேன். எல்லாரும் படத்தை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சொல்லு என் பெயர் சொல்லு. அதான் என் பேர் சொல்றா. என் பேர் உன் ஒரிஜினல் பேர் சொல்லு. நான் மாணிக்கம் படத்தில் சமுத்திரக்கனி அங்கிளுக்கு மகளாக நடிச்சிருக்கிறேன். வந்து படத்தை பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்க. என் பேர் ஜெசினா. திருமாணிக்கம் பார்த்து எல்லாரும் கன்ஃபார்மாக பார்த்துருங்க. தேங்க்யூ. நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க? சமுத்திரக்கனி அங்கிளுக்கு பொண்ணா. ஓ, பையனா பண்ணலையா? ஆக்சுவலாக நீங்கள் இந்த போஸ்டரை பற்றி சொல்லும்போது எனக்கு டக்குன்னு பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்த உடனே தோணுது, பாபநாசம் படத்தில் வந்து கமல் சார் வந்து இதே மாதிரி இருப்பார். ஆமாம் சார், பையன் தாங்க வச்சுக்கிறேன். பாபநாசம் நீங்கள் பையாவது மாற்றிருக்கணும்ல. ஆமாம், இதை பார்த்த உடனே டக்குன்னு இல்லை, நான் ஒருவேளை கனவுல பார்த்துட்டோம். இல்லை, அவருடைய கேரக்டர்ன்றதுனால அந்த பைய வச்சே ஆகணும். அதுதான் பைய பார்த்து தாங்க சொல்றாங்க. நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், ஒரு மஞ்சள் பை மழை இருந்துச்சுன்னு யோசிச்சேன். மஞ்சள் பை வச்சிருந்துருக்கலாம். இல்லை நாங்கள் வந்து இதுதான் நம்ம ஊர்ல எல்லாம் நான் நாடோடிகளை கூட பயன்படுத்திருப்பேன். இந்த பையன் ஊர்ல ஊரெல்லாம் ஏமாத்திட்டு போலீஸ் தேடுற பொழுது எனக்கு தெரியாது காமிக்கிறப்பா மஞ்சள் பை. அப்படி அதுக்கப்புறம் 5 மாடி பில்டிங்ல இருப்பான். அது ஏன் பேர்ல இல்லையே, எங்க சின்ன மாமியா பேர்ல இருக்க முடியுமா? வினய் சம்பாரிச்சு அங்கே கொடுத்துட்டு பேங்க் கொடுத்த கடனை கேட்பான். நான் எல்லாம் கொடுத்தாச்சு சார், சாரி சார், மஞ்சள் கருதாச்சு. அவனை செருப்பாலையும் அடிக்க முடியாது, ஜெயிலையும் போட முடியாது. தெருவில் விடு, ஏழை ஒரு அனிமலா சுற்றிட்டு திரியிட்டு போ. அதான் அந்த கேரக்டர். ஆனால் அவன் கார் 4 கார் வச்சிருப்பான். அது எப்படியா அவர் பேரில் சுற்றலைங்க. அப்புறம் எல்லாமே குழந்தையா புருஷன் கோபத்தில் வாங்கி கொடுத்தது யாருன்னு. நீங்க எப்படி வேணாலும் ஏமாத்துங்க. நீங்க என்னன்னா இப்போ இங்கே ஏமாத்துறவனே பொய் சொல்றவனை இவங்களெல்லாம் புத்திசாலின்னு சொல்ற உலகம் ஆகிப்போச்சு. நீங்க நல்லவனை பாவம் நல்லவன்றாங்க. பிழைக்க தெரியாது. பிழைக்க தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுப்பா, வேகமாக சம்பாதிக்கிறாங்க. பேங்க் பேலன்ஸை பண்ணுறாங்க. 7 அக்கௌண்ட்டு, அதுக்கு தனியாக கோடு வீடு 7 அக்கௌண்ட்டு, 4 கேள் ஃப்ரெண்டு எல்லாம் வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு எதையுமே அனுபவிக்கிறது இல்லை. எதையுமே அனுபவிக்கிறது 78 வயசுக்கு பிறகு நாளையிலேருந்து என்ஜாய் பண்ண வேண்டியது. எங்கே என்ஜாய் பண்ண போகிற? என்னடா என்ஜாய் பண்ண போகிற? இழுக்கையில் ஒரு கால் இழுக்குது, வலது விரல் சாப்பிடும்போது ஆசைப்படுது, வாயும் திறக்குது, கை மேலே வரணுமே, சொத்து இருக்கு, எட்டி போட்டிருக்காங்க 12 கிலோமீட்டர் இருக்கு. எந்த கடைசி மரம் இருக்குல்லங்க, கடைசி மரம் தெரியலையே, அது வரைக்கும் உங்களோட தாயா வாங்கயா நீ ஆசை கஷ்டப்பட்டு வாங்கி போட்டதையா சுத்து போய் பார்த்துக்கலாம். இழுக்குதுற ஒரு மாதிரியா? இல்லைங்க, நீங்கள் ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு வாங்கியிருந்தாங்களா கால்நடையாக போய் பார்ப்பான். கையெழுத்து போட்டு வாங்கினது எப்படி கால்நடையாக போய் பார்ப்பான். ஸோ அதனால் நேர்மைன்றது யதார்த்தமாக இருக்கிற சில பிள்ளை எளிமையும் ரொம்ப இயல்பாக இருக்கு. உலகத்தில் ஈஸி, உலகத்திலே ஈஸி வந்து யதார்த்தமாக இருக்கு. ஆனால் உலகத்திலே கஷ்டமாக தான். ஆமாம், உலகத்திலே கஷ்டமாக தான். நேர்மையாக இருக்கிறவங்க எல்லா பிரச்சனையும் சந்திப்பான். எல்லாருக்குள்ளே ஒரு மாணிக்கம் இருக்கான். எல்லாருமே நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. பட் நம் சமூகம் இருக்க விடாது. மனுஷனா வாழ்வது கடவுள் ஏன் மனுஷனா பிறக்க மாட்டேங்கிறேன்? பிறந்தா கண்ணு நிற்கணும், கழுத்து நிற்கணும், உப்புத்துக்கணும், உட்காரணும், நிற்கணும், பேன் உளரணும், அப்புறம் பேசணும், வீட்டில் திருடணும், விளக்கமாக தடி வாங்கணும், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பேசணும், அவள் பிரேக்கப் பண்ணிட்டு போகணும், அப்புறம் ஒன்று கல்யாணம் பண்ணணும், அவங்க புதங்கிழமை யாருக்கும் தெரியாமல் குத்தணும், வெளியில் வந்து சொன்னாலும் நல்லா இருக்காது, பொண்டாட்டி அடித்ததெல்லாம் வெளியே வந்து சொல்கிறான் பாரு, இதெல்லாம் மனுஷனாடா அப்படின்னு அவங்கள திட்டு வாங்கணும், இப்படி கடனை வாங்கணும், கொடுக்க முடியாமல் தடுமாறணும், அப்புறம் ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து அடிச்சாமத்தில் சாகணும். அதுக்கு எதுக்கு அவன் பிறப்பான்? அதுக்கு தான் அவன் பிறக்க மாட்டான். அவன் கெட்டிக்காரன். அவன் எதிர்பார்த்து அவன் மேலே உட்காந்துட்டு ஒரு வேலையை காமிக்கிறான், பிறக்கிறான், அவனே படைக்கிறான், உடைக்கிறான், கிளப்புறான்.
ஆனா படிக்கிறான். ஏன் படிக்கிறான்னா அவன் என்டர்டைன்மெண்ட், அவன் எதுவும் ஜாலியா தேடுறான். இருக்கு. ஆமா, அது அவன் இவன்ட்ட இல்லை. நான் கிளம்பு எல்லாம் யார்ட்டையும் இல்லை, ஏதோ ஒரு புது பொம்மை தேடுறான். அப்போ அவன் எதிர்பார்த்தானே செய்யறான். இப்போ பூமி இருக்குதுடா பாப்பா, இப்போ தம்பி நேர்மையாளன்னு பேர் வாங்குறதுக்காக இவர் வாங்குறதுக்காக யாருக்கு இம்சப்பட வேண்டியதா இருக்குது? மனைவி இம்சப்பட வேண்டியதா இருக்குது. ஆனா மாப்பிள்ளை இவெல்லாம் வந்து மச்சான் இருப்பாரு, கார் வாங்கி கொடுப்பாரு, கள்ளச்சாராயம் வைக்கலாம்னு ஆசைப்பட்டு இருக்கிற பிள்ளை சொல்றேன் ஒரு விஷயத்துக்கு. எங்க மச்சான்னு பேர் தான், இவன் கொண்ட கூலி வேலை பார்த்து குடும்பத்தை நடத்திட்டு போனா இவர் இப்படித்தாங்க. அது மாதிரி பூமி இருக்குப்பா, என்ன சொல்லுவோம் எல்லாரும், பூமாதேவி. அது எதிர்பார்க்குது பூமி. பூமி தாயா இல்லை, அண்ணன் சொல்றேன் பாரு இன்னைக்கு. இப்படி அண்ணன் சொல்லி என் வயசு கம்மி பண்ணிட்டு பாரு. இந்த பூமாதேவி பூமி பேய். ஏன்னு கேளு, நான் வந்து போய் கேட்குறோம், என்னப்பா அந்த பிரேஷமே பூமி தேவி ஏன்டா? ஏன்னே கொத்துறோம், குழி பறிக்கிறோம், விதைய போடுறோம், செடியாக வருது, கனியாக தருது, காயா தருது, பழமாக தருது, அதனால தாய் தானே. பூமி பேய்டா. எப்படிண்ணே? ஆடு மாடு வளர்க்குறது எதுக்கு? ஆமாம், அது ஆசைக்கா, காசுக்கு இல்லைன்னு திங்கிறது. ஆடு மாடுகளை வளர்த்து பூமி திங்கிறது, ஆடு மாடுகளை வளர்த்து மனிதன் திங்கிறான், மனிதர்களை வளர்த்து பூமி திங்குது. உலகத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. பிரபஞ்சமே எதிர்பார்த்து தான் செய்யுது. அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? இவன் பிறந்ததற்கு ஒரு தடத்தை பதித்துட்டு போறானா. இந்த மாணிக்கம் திருவாகி ஒரு தடத்தை பதிக்கிறான். அவன் பதித்த தடம் என்ன? அதான் திருமாணிக்கம். ஒரு மனிதனுடைய என்ன கடமை என்றது உச்சியிலேருந்து வேடிக்கை போகிறான். அப்போ கடவுள் பார்த்து, ஆகா நம்ம கொடுத்த பறிச்சு அத்தனை இம்சைகளையும் தாங்கி சிங்கிள் மேனாக தாங்க முடியாது, இவர் நல்ல பேர் வாங்குறதுக்காக எத்தனை பேரை இம்சப்படுத்துறாருன்றது கதை. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம கேட்குறோம். அப்போ இது வந்து பார்க்குற பொழுது 27ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024 எல்லாம் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். ஃபீல் குட் மூவின்னு என்ன தெரியுமா? இந்த படத்தை பார்த்துட்டு ஏகப்பட்ட கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சுக்கிட்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அது எல்லாரும் குடும்பத்தில் ஃபீல் குட்டாக இருக்கிறது தான். ஸோ அந்த வகையில் நியூ இயருக்கு ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த படத்தை பார்த்துட்டு 2ஆம் தேதியிலேருந்து திருப்பி பழையபடி வாழ்ந்துடலாம். அப்புறம் என் சுயநலத்தோட எல்லா இடத்துலையும் சுயநலம். பூமியே எதிர்பார்க்குற தம்பி நம்ம எதிர்பார்க்க மாட்டோம்னா பூமியோட பெரியால திருமாணிக்க அதை சொல்கிறா தம்பி. ஒரு கர்மா, கடவுளோட சித்தத்தை தம்பி சொல்லு. மைக்க கூட ஆரம்பிங்க. அதாவது ரைட்டர் யூனியனில் இந்த கதையை நான் பதிவு பண்ண போகிறேன். அண்ணன் உள்ளே உட்காந்துருக்காரு. பட தம்பி ஆல் த பெஸ்ட்லாம் அப்படின்றாரு. நான் அவருக்கு ஆல் த பெஸ்ட் சொல்கிறேன். அப்போ அவர் பதிவு பண்ண கதை வந்து ராஜா கிளி. நான் திரும்ப நீங்கள் பதிவு பண்ணிட்டு வரோம். ஒரு 1.5 வருஷம் கழிச்சு 27 அவர் கதையும் ரிலீஸ் ஆகுது, படம் என் படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா நானே அதை ஒரு கேள்வியா வச்சிருந்தேன், நீங்களா வந்து கேட்டுட்டீங்க. பயந்துட்டப்பா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரே சமயத்தில் பதிவு பண்ண அண்ணன் தம்பி நடந்தது சுற்றி ஒரே நாளில் நடக்குது. அதுவும் ஒரு நேர்மை. இந்த கலைக்காக, எங்களை நேசிக்கக்கூடிய இந்த கலைக்காக நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் எதை உழைக்கிறோமோ அதை அங்கே தான் போட்டிருக்கோம், கலைக்கு தான் போட்டிருக்கோம். என்ன சம்பாரிச்சிருக்கோமோ அதை தான் போட்டிருக்கோம். இன்றைக்கி ஏன் வந்து உட்காந்துட்டு இருக்கோம்? எப்பா மக்களே நல்ல படைப்புக்காக கேட்குறீங்க, கதைக்காக ஆசைப்படுறீங்க, அடுத்த தலைமுறையை அடுத்த நகரத்தை கொண்டு போகக்கூடிய இடத்துல இருக்க பிள்ளைங்கள அவங்க தானே. பாருங்கள், கதை இல்லைன்னு சொல்கிறீங்களா? இந்த திருமாணிக்கத்தையும் பாருங்கள், இது ஒரு கதை சொல்லும். ராஜா கிளியும் பாருங்கள், அது ஒரு வாழ்க்கையை சொல்லும். ஸோ இந்த 2 படத்தை பார்த்துட்டா 2025 என்பது நீங்கள் யாரையும் நம்பி போக வேண்டாம், உங்களை நீங்கள் நம்பி போகலாம். நாடோடி படத்துல பார்த்த மாதிரியே இருக்கீங்களே மேம். ஆக்சுவலா உங்களை ஆடியோ லான்ச்ல சார் வந்து பாராட்டி இருந்தாரு. நைட்டு பகலா தேடின ஹீரோயின் வந்து என் கூடயே நடிக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்கு சார் கூட நடிச்சிருக்கு? இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது. சம்திங் வில் பி அட்ராக்டிங்னோ, இந்த கதையே நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. நானா தேடி போல, என்ன தேடியா கதை வந்தது, சார் வந்தது, கிடைச்சிது. கனி சார் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது. தட் இஸ் ஆல் டெஸ்டினின்னு நான் நினைக்கிறேன். டெஸ்டினி தான். நம்ம அப்பா பாரதிராஜா அப்பா அறிமுகப்படுத்தினவங்க தான் வடிவுக்கரசி அம்மா. அவங்க அப்பாவுக்கு பேரா பண்ணாங்க. நான் அறிமுகப்படுத்தினவங்க இவங்க எனக்கு பேரா பண்ணாங்க. எல்லாமே பண்ணாங்க. அந்த மாதிரி கர்மா தான். ஆக்சுவலா தம்பி ராமையா சேரும் நீங்களும் வர வர எல்லா படத்துலயுமே ஒன்னா இருக்கீங்க. அதை பார்க்கவே ஒரு மாதிரி வைபா இருக்கு. ஒரு 1000 படம் இருக்கு. இன்னும் பேக்கப்ல இருக்கா சார்? உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? சார் எனக்கு பிரச்சனை கிடையாது சார். கண்ணை வச்சு கண்ணு வச்சு விட்டாதையா? அச்சச்சோ அப்படி எல்லாம் இல்ல. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? பார்க்கிறது பிளசண்டா இருக்குல்ல? பார்க்கிறது நல்லா இருக்குல்ல? கண்டிப்பா. கமிங் 27 திருமாணிக்கம் உங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் குடும்பத்தோட போய் பாருங்க. சக்சஸ்.